செய்திகள் வாசிப்பவர் தீபா. முதலில் தலைப்பு செய்திகள். கேரளாவையும் பீகாரையும் அவமதித்த பிரதமர் மோடிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் பதிலடி. அர்ஜென்டினா நாட்டின் பொருளாதார சிக்கன நடவடிக்கையை எதிர்த்து 10 லட்சம் பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. தமிழ்நாட்டில் 3 லட்சத்திற்கும் அதிகமான புதிய மாணவர் சேர்க்கையில் சாதனை படைத்த அரசு பள்ளிகள். மதவெறியை தூண்டி மக்களை பிரித்து தேர்தல் ஆதாயம். மோடியின் அற்பத்தனத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். 3 ஆண்டு சிறை தண்டனை உறுதியானது. முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் சரணடைய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய மாலுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஃபார்வர்டு சிமெண்ட்ஸ் CITU யூனியன் அரசுக்கு கோரிக்கை. அமெரிக்காவில் வீடற்றவர்களின் எண்ணிக்கை வருடத்திற்கு 15% உயர்வதாக நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தகவல். கடலூர் மாவட்டத்தில் நிர்வாகத்தின் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் போராட்டம். இனி தமிழக செய்திகள். 2024-25 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு துவக்க நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இதுவரை 3,24,884 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அதிக அரசு பள்ளிகள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. மாநிலம் முழுவதும் 38,000 அரசு பள்ளிகள், 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. இதில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனி நிர்வாகத்தை கொண்டிருந்தாலும் மாநில அரசின் பாடத்திட்டம், தேர்வுகள், விடுமுறை விதிகள் ஆகியவை அரசின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. இந்நிலையில் 2024-25 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை தமிழக அரசு கோடை விடுமுறைக்கு முன்னதாக மார்ச் 1ஆம் தேதியே துவக்கியது. இதில் முதல் 5 நாட்களிலேயே 34,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்தனர். அந்த வகையில் ஏப்ரல் 24 வரை 3,24,884 மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்க்கை பெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு துவக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் சேருவதற்கு மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளது வரவேற்கத்தக்க அம்சமாகும். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு முடிந்து தேர்வு தாள்கள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கி முடிவற்ற நிலையிலும் திருச்சியில் ஆசிரியர்கள் ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பொதுத் தேர்வு முடிந்து தேர்வு தாள் திருத்தும் பணிகள் பெரியார் மணியம்மை நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் செயல்பட்டு வந்தது. அந்த பணியில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டு வந்தனர். மக்களவைத் தேர்தல், தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட விடுமுறை தினங்களை தவிர்த்து இதர நாட்களில் தேர்வு தாள்கள் திருத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. பணிகள் முழுமையடைந்ததை ஒட்டி தேர்வு தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் தங்களது ஊதியத்திற்காக பள்ளி வளாகத்தில் காத்திருந்தனர். ஆனால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. பின்னர் ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்களை முற்றுகையிட்ட பிறகு அடுத்த நாள் பகல் 2 மணியளவில் தங்களது ஊதியத்தை பெற்றுச் செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதேபோல் சென்ற ஆண்டும் தேர்வுத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். திருவள்ளுவர் மாவட்டத்தில் 426 மீட்டெடுக்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 425 கொத்தடிமையாக இருந்த பழங்குடி இருளர் இன மக்களை அரசு அதிகாரிகள் மீட்டெடுத்தனர். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விடியல் திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதற்கான மாற்றுப் பணிகளை தேர்வு செய்து அப்பணிகளில் இருளர் இன மக்களை ஈடுபடுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட ஒன்றியங்களுக்கு பணமும் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் இருளர் இன மக்கள் தொழில் தொடங்கும் வகையில் பணியாளர்கள் பணியை துவங்கவில்லை. அரசின் திட்டத்தை கிடப்பில் போடப்பட்டுள்ள அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்டத்தினை தாமதிக்காமல் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் முதுநகர் அருகே சிப்காட் வளாகத்தில் உள்ள ஆயிபெக் ரசாயன தொழிற்சாலையில் சங்கம் அமைப்பதற்காக 5 தொழிலாளர்களை மும்பைக்கு பணியிட மாற்றம் செய்வதை எதிர்த்து தொழிலாளர்களின் தர்ணா போராட்டம் நடைபெற்றது.
கடலூர் சிப்காட் வளாகத்தில் ஹியூபக் ரசாயன தொழிற்சாலையில் எந்த முன்னறிவிப்புமின்றி 5 தொழிலாளர்களை நிர்வாகம் மும்பைக்கு பணியிட மாற்றம் செய்தது. இது குறித்து தொழிலாளர் நல அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. விசாரணை மேற்கொண்டு பணியிட மாற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆலை நிர்வாகத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஏப்ரல் 24 அன்று காலை தொழிலாளர்கள் பணிக்கு சென்றபோது மும்பையில் உள்ள தொழிற்சாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர்களை சிப்காட் தொழிற்சாலைக்குள்ளும் அனுமதிக்கப்படவில்லை. இதுவரை தொழிற்சாலையில் பணிமாற்றம் என்பதே கிடையாது. தொழிலாளர்கள் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்ததற்காக திட்டமிட்டு பழிவாங்குகிறது. இதனை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்திய போது ஒத்துக்கொண்ட நிர்வாகம் அமல்படுத்த மறுத்து வருகிறது. 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ்க்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஏப்ரல் 24 தீர்ப்பளித்துள்ளது. விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. முதலில் சரணடைந்துவிட்டு பின்னர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தால் அது குறித்து பரிசீலிக்கலாம் என்றும், பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் 2 நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட நபருக்கு எப்படி சலுகை காட்ட முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ராஜேஷ் தாஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதாகவும், மேலும் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 23 வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி தேசிய செய்திகள். ராஜஸ்தான் மாநிலம் பன்னஸ்வாராவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் முஸ்லிம் மக்களிடையே வன்முறை தூண்டும் வகையில் பிரதமரின் வெறுப்பு பேச்சுக்கு நாடு முழுவதும் கண்டனங்களும் வழக்குகளும் பதிவாகியுள்ளன. 18வது மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருவதால் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி இந்து முஸ்லிம் மக்களிடையே வன்முறையை தூண்டும் வகையில் வெறுப்பு பேச்சுக்களை வரம்பு மீறி கட்டவிழ்த்து விட்டு வருகிறார். மோடியின் இந்த வெறுப்பு பேச்சிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் உட்பட நாடு முழுவதும் கண்டனம் குவிந்து வரும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சொந்த கட்சிக்குள்ளேயே மோடிக்கு எதிராக அதிருப்தி அலை தீவிரமடைந்துள்ளது. பிரதமரின் இந்த பேச்சால் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜகவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என உஸ்மான் கனி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பாஜக தலைமை கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக கூறி சிறுபான்மை பிரிவு தலைவர் உஸ்மான் கனியை பதவியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்குவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா பிடித்து வைத்துள்ள 22 மாலுமிகளையும் ஈரான் பிடித்து வைத்துள்ள 16 மாலுமிகளையும் விடுவிக்க ஒன்றிய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க சிஐடி சங்கம் வலியுறுத்தியுள்ளது. விடாலி கப்பல் மார்ச் 26ஆம் தேதி கண்டெய்னர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் பால்டிமோர் நகரத்தில் உள்ள படாப்ஸ்கோ நதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது கப்பலில் ஏற்பட்ட மின்பழுது காரணமாக அதன் சக்தி இழந்து நதியின் மீது இருந்த பிரான்சிஸ்காட் பாலத்தின் மீது மோதியது. இதையடுத்து அந்த கப்பலில் பணியாற்றி வரும் 22 மாலுமிகளிடம் அமெரிக்க புலன் விசாரணை குழு குற்றவியல் விசாரணையை நடத்தி வருகிறது. கப்பல் அதன் உந்து சக்தியை இழந்ததால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் போயிற்று. எனவே அது மனித சக்திக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு செயல். ஆகவே விபத்தை குற்றமாக கருதாமல் அவர்களை உடனே விடுவிக்க வேண்டும். இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகமும் தமிழ்நாடு முதலமைச்சரும் உடனடியாக தலையிட்டு 16 இந்திய மாலுமிகளை மீட்க தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என துறைமுக சிஐடியு சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கேரளத்தில் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்ததால் ஏற்பட்ட பதற்றமும் விருத்தியும் தான் பாஜகவையும் பிரதமரையும் தவறான விஷயங்களை சொல்ல தூண்டுகின்றன என கேரள முதல்வர் கேள்வி எழுப்பினார். நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீடு, பள்ளி கல்வித்தர குறியீடு, நிலையான வளர்ச்சி குறியீடு மற்றும் பொது விவகார குறியீடு ஆகியவற்றில் கேரளம் முதலிடத்தில் உள்ளது. இந்த சாதனையை கேரள மாநிலம் தொடர்ந்து பெற்று வருகிறது. கல்வியறிவில் கேரளம் 96%, ஆயுட்காலம் 75.2 ஆண்டுகள், உயர் சுகாதார குறியீடுகள், நவீனமயமாக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு நல சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைப்பு போன்ற சமூக உள்கட்டமைப்புகளுடன் கேரளம் முழு நாட்டிற்கு முன்மாதிரியாக
கேள்வியாக உள்ளது. நிதி ஆயோக்கின் இந்த அறிக்கைக்கு எதிராக அதன் தலைவராக இருக்கும் மோடி தான் கேரளம் மோசம் என்கிறார். விளம்பரங்கள் மற்றும் பேட்டிகள் மூலமாக பிரதமர் மோடி கேரளத்தை இழிவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். ஆனால் எடுபடவில்லை. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மோடி கேரளத்துக்கு எதிராக பேசுகிறார் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கேள்வி எழுப்பியுள்ளார். காஷ்மீர் சிறப்பு தகுதி நிலை நீக்கப்பட்டதற்கு மக்கள் மத்தியில் தீராத எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காஷ்மீரில் நிலவுவது அமைதி அல்ல, அச்சம் என்று சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் யூசா தாரிகாமி தெரிவித்தார். வேலை வாய்ப்பு நலத்திட்டங்கள் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். மக்கள் மனதில் பாஜகவுக்கு எதிர்ப்பு உள்ளது. ஜனநாயக அமைப்பின் மீதான மோடியின் தாக்குதல் காஷ்மீரில் குறையாமல் தொடர்கிறது. அந்த நிலை நாளை எங்கு வேண்டுமானாலும் திரும்பலாம். மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் செயல்முறை சிறுபான்மையினரை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றும். காஷ்மீர் சிறப்பு தகுதி நிலை நீக்கப்பட்டதற்கு மக்கள் மத்தியில் தீராத எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. யூபிஏ உட்பட குற்றச்சாட்டுகள், கைதுகள் போன்ற அச்சுறுத்தல் மூலம் போராட்டக்காரர்களை அரசாங்கம் அமைதிப்படுத்துகிறது. மக்களின் கருத்து கேட்காமல் விவாதிக்காமல் சிறப்பு தகுதி பறிக்கப்பட்டது. அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எல்லா சுதந்திரமும் பறிபோனது. அரசாங்கத்தின் ஊதுகுழலாக செயல்படும் சில ஊடகங்களால் பிரச்சாரம் செய்யப்படுவதில்லை என சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் யூசப் தாரிகாமி தெரிவித்தார். இனி உலக செய்திகள். அமெரிக்காவில் வறுமையின் காரணமாக வீடென்று தெருக்களில் உறங்கும் மக்களை காவல்துறை கைது செய்ய வழிவகுக்கும் மசோதாவிற்கு அனுமதி அளிக்க வலதுசாரி நீதிபதிகள் தயாராக உள்ளதா வாதங்களில் போது வெளிப்பட்டது. அமெரிக்க நாட்டில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் 2023ஆம் ஆண்டின் அறிக்கையின்படி 6,50,000 பேர் வீடின்றி இருப்பதாக கணக்கிட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு முதல் வருடத்திற்கு 15% அளவிற்கு வீடற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வீடற்றவர்கள் பொது இடங்களிலும் கார்களிலும் உறங்கினால் $300 அபராதத்திலிருந்து 30 நாட்கள் சிறை வரை தண்டனை அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தெருவில் உறங்கியதற்காக $5,000 அபராதம் விதித்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. வயதான பெண்மணிகளும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களும் அதிகளவில் வீடற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வீடற்று நிற்கதியாக நிற்பவர்களுக்கு வீடு வழங்குவதற்கு திட்டம் எதுவும் வகுக்காமல் தெருவில் உறங்குபவர்களை கைது செய்வதற்காக வழக்கில் கொள்கை அளவில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அனுமதிக்க தயாராக இருக்கிறார்கள். பாசிச குணாம்சம் கொண்ட அர்ஜென்டினா அரசு சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி குறைப்பதை கண்டித்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அர்ஜென்டினா அரசு பொருளாதார சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் சமூக செலவினங்களை குறைத்து வருகிறது. ஆட்சிக்கு வந்த டிசம்பர் மாதத்தில் அர்ஜென்டினா நாணய மதிப்பு 50% குறைக்கப்பட்டது. பின்னர் போக்குவரத்து, மின்சாரம், அத்தியாவசிய பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை கணிசமான அளவில் வெளியேற்றியது. வேலையில்லா நிவாரணம், உதவி மற்றும் மானியங்கள் குறைக்கப்பட்டன. இதனால் பணவீக்கம் அதிகரித்து வேலையின்மையும் பெருகியதால் போராட்டம் வெடித்தது. தற்போது பல்கலைக்கழகங்களுக்கான நிதியை கடுமையாக குறைத்ததால் கல்வி நிலையங்கள் மூடும் அளவிற்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் அரசின் அடக்குமுறையையும் காவல்துறையின் தடியடி, கண்ணீர் புகை குண்டுகளை மீறி 10 லட்சம் மக்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரிட்டன் நாட்டில் தபால் துறை தனியார் மயமாக்கும் முயற்சியில் ராயல் மெயில் நிறுவனத்தை சீர்குலைத்து தொழிலாளர்கள் ஊதியத்தை வெட்டுவது, எண்ணிக்கையை குறைப்பதை கண்டித்து தொழிற்சங்கம் போராட தயாராகி வருகிறது. பிரிட்டன் அரசு தபால் துறையை சீரழித்து வருகிறது. ராயல் மெயிலில் பணிபுரியும் 7,000 9,000 வரை தொழிலாளர்களை குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. பார்சல் ஓட்டுநர்களின் பணிச்சுமையை 2 மடங்காகி அதிகரித்துள்ளது. 2 பேர் சேர்ந்து சுமக்க வேண்டிய பார்சல் பைகளை ஒருவர் தான் சுமக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. பணி அழுத்தத்தின் காரணமாக தொழிலாளர் இறப்பு என்பது அதிகரித்து வருகிறது. வேலை பளு காரணமாக பணியிலிருந்து விலகுபவர்களுக்கு மாற்றாக ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பல வேலைகள் அவுட் சோர்சிங் முறையில் தனியாருக்கு விடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் போராட வேண்டிய நிலைமைகளை விளக்கி துண்டு பிரசுரம் விநியோகித்து தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. மறுபுறம் ஆளும் வர்க்கம் வேலை நிறுத்தத்தை தடை செய்யும் நோக்குடன் சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கேரளாவையும் பீகாரையும் அவமதித்த பிரதமர் மோடிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் பதிலடி. அர்ஜென்டினா நாட்டின் பொருளாதார சிக்கன நடவடிக்கையை எதிர்த்து 10 லட்சம் பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. தமிழ்நாட்டில் 3 லட்சத்திற்கும் அதிகமான புதிய மாணவர் சேர்க்கையில் சாதனை படைத்த அரசு பள்ளிகள். மதவெறியை தூண்டி மக்களை பிரித்து தேர்தல் ஆதாயம். மோடியின் அற்பத்தனத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். 3 ஆண்டு சிறை தண்டனை உறுதியானது. முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் சரணடைய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய மாலுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஃபார்வர்டு சிமெண்ட்ஸ் CITU யூனியன் அரசுக்கு கோரிக்கை. அமெரிக்காவில் வீடற்றவர்களின் எண்ணிக்கை வருடத்திற்கு 15% உயர்வதாக நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தகவல். கடலூர் மாவட்டத்தில் நிர்வாகத்தின் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் போராட்டம். செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. வணக்கம்.